அங்கே வரவங்களுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. மழை பெய்தாமாங்க? சரி, நீ இப்போதைக்கு ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணி மீட்டிங் செட் பண்ணி மீட்டோட நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆரோக்கியம் வேணுமா வருமானம் வேணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வருமானம் கரெக்டு தான். ஏன்னா வருமானம் இருந்தால் தான் எதையுமே பணம் இல்லாமல் எதையும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போ பணம் நமக்கு தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா பணம் உருவாக்குற விஷயத்த நம்ம செய்கிறதில்ல. பணத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். பணம் எங்கேருந்து வருது, நம்ம உழைச்சிட்டோம்னா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நிரந்தர வருமானம் வருதுன்னா கிடையாது. உதாரணத்துக்கு சரவணா ஸ்டோர் பெரிய கடைங்களா மேடம்? பெரிய கடை. அங்கே எத்தனை பேர் உங்களை மாதிரி பெண்கள் வந்து நிறைய வேலை செய்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும்? மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 12,000 ரூபாய் ஆவரேஜ் சேலரி. அவங்க 12,000 ரூபாய் சேலரிங்கிறப்போ இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறீங்கன்னா 30 நாள் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க? 12 மணி நேரமே வேலை செய்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும், பொறுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, டெய்லி 12 மணி நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்றான். நமக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது? மாதத்தில் 360 மணி நேரம். 360 மணி நேரத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு 12,000 ரூபாய். 12,000லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். கரெக்டுங்களா? எவ்வளோ கிடைக்குது? 12,000லேருந்து 15,000 கிடைக்கும். இதுதானே கிடைக்குது. இதில் லீவு போட்டால் இது குறையும். இதில் லீவ் போட்டால் குறையும். 4 நாள் லீவ் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். 10 நாள் லீவ் போட்டிங்கன்னா குறையும். ஆனால் சரவணா ஸ்டோர் மாதிரி பெரிய நிறுவனத்தில் ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. சரவணா ஸ்டோரில் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. 10,000 பேரும் ஆவரேஜாக ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறதாக வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு எத்தனை மணி நேரம்? 1,20,000 மணி நேரம் அவருக்கு வந்து உழைச்சி நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய நேரத்தை வந்து அவர் பணம் கொடுத்து வாங்கிக்கிறார். என்ன வாங்கிட்டாரு? நம்மளுடைய நேரத்தை நமக்கு வந்து 12,000 ரூபா கொடுத்துட்டு அவர் நம்ம மூலமாக எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாரு? 1,20,000 ரூபா சம்பாதிக்கிறார். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 1 லட்ச ரூபா ஆவரேஜ் வச்சுக்கோங்க. இப்போ 10,000 பேர் இன்ட்டு 1 லட்ச ரூபான்னா ஒரு மாதத்துக்கு வந்து அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? ஒரு ஆள் மூலமாக 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறப்போ 10,000 பேர் 1 லட்ச ரூபா 10 கோடி ரூபா ஒரு மாதம் அவருடைய லாபம் மட்டும். அவருடைய லாபம் எவ்வளவு? அப்போ இத்தனை பேருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு? 15,000 ரூபா சம்பளம் வச்சுக்கிட்ட விட ஆவரேஜாக எவ்வளோ கொடுப்பாரு? 1.5 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. ஆனால் எத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறார்? 8.5 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். புரியுதுங்களா? இந்த மாசான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு கடையை உருவாக்குறாரு, கட்டமைப்பை உருவாக்குறாரு, அதுக்கு முதலீடு போடுறாரு. அந்த பில்டிங்க்கு வந்து 100 கோடி ரூபா முதலீடு போட்டுக்கிறாரு. எத்தனை கோடி ரூபா? 100 கோடி ரூபா முதலீடு போட்டு நிறைய அதுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் வியாபாரம் அந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருக்குது சரக்கு. எத்தனை கோடி ரூபாய்க்கு இருக்கும்? அத்தனை சரக்கு அங்கே உள்ளே இருக்குது அந்த ஒரு பில்டிங்குள்ளே. அதனுடைய வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. பணம் நிறைய இருக்கனால என்ன வேணாலும் பண்ண முடியுன்றதுக்கு உதாரணம். அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேளை ஃபுட்டு 25,000 ரூபாய். எவ்வளவு? நம்ம ஒரு மாதத்துக்கு 25,000 இருந்தால் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிடுவோம். அந்த 25,000 ரூபா செலவை அவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? ரஜினிகாந்த் மாதிரி பெரிய பெரிய ஹீரோ, பெரிய பெரிய தொழிலதிபரை உள்ள அலோவ் பண்ணாங்க. நமக்கு அது மாதிரி பெரிய கல்யாணம் நடத்தி நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன இல்லை? பணம் இல்லை. பணம் நம்ம பாக்கெட்டில் இல்லை. இருந்தால் செய்வோம். ஆனால் செய்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனா செய்வீங்களா? செய்வீங்களா? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும்னா செய்வீங்களா? உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் இதில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் சொல்கிறத செய்யணும். ஆமாம், நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை செய்யறதை விட உங்களுக்கு நல்ல விஷயம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு புரிஞ்சு செய்யணும். பிடிச்சிருக்கான்னு புரிஞ்சு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து என்ன பண்ணார்? 10,000 பேருக்கும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினார். நம்ம விலைக்கெல்லாம் வாங்க போகிறதில்ல. நல்ல விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறோம்.
நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்கள டூப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அது எப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குதுங்களம்மா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் என்னென்னலாம் வாங்குவீங்க சொல்லுங்கள். அதான் என்னென்ன பொருள் சொல்லுங்கள். எல்லாம் வாங்குவீங்க. நீங்கள் மளிகை ஜாமானில் ஒரு 20 பொருளை சொல்லுங்கள் கடகடன்ட்டு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, டீத்தூள், காஃபித்தூள், மஞ்சத்தூள், மசாலா ஐட்டம்ஸ், குடிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, லிக்விடு, இது வீட்டுக்கு தேவையான நம்ம என்னென்ன பேசிக் தேவையோ அத்தனையும் வாங்குவோம். துணிமணியை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா துணியும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்குவோம். பணம் போட்டு ஆரம்பிக்க தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எவ்வளோ வாங்குவீங்க மாதம் மாதம்? 3000 4000. ஒரு தடவை வாங்கினதுக்கப்புறம் திருப்பி மளிகை கடை பக்கம் போகவே மாட்டீங்கல்ல மாதம்? அது அப்பப்போ காலியாக போய் வாங்குவோம். அப்போ ஆவரேஜாக எவ்வளோ ஆகுது? அதான் 10வது வாங்குறப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 5000 ரூபா மாதம் வாங்குவீங்களா? எவ்வளோ வாங்குவீங்க? 5000 rupees per month வாங்குவீங்க. எவ்வளோ வாங்குவீங்க? 5000 ரூபா. இது வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா? கரெக்டு தான். இந்த 5000 ரூபாய்க்கு வந்து வெளி மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்குறீங்க. எந்த கடையில் போய் மாதம் வாங்கிட்டுருக்கீங்க மேடம்? வீட்டுக்கிட்ட இருக்க மளிகை கடையில். இந்த மளிகை கடையில் எத்தனை வருஷமாக வாங்கிட்டு இருக்கீங்க? ஒரே கடையில் வாங்க மாட்டோம். இந்த கடையில் வேணாலும் வாங்குங்க. மளிகை பொருள் வந்து எத்தனை மாசமாக வாங்கிட்டு இருக்கோம்? நம்ம பிறந்ததுலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பாலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பூமியில் வாழ்றது வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கணும். இதை நிறுத்தவும் முடியாது. ஏன்னா இந்த பொருட்களெல்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் இப்போ நம்ம விவசாயம் பண்ணாலும் இல்லை உற்பத்தி பண்ணாலும் ஏதோ 1-2 பொருளை தான் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். எல்லாம் வீட்டுக்கு தேவையான பேசிக் எல்லாமே என்ன பண்ண முடியும்? நம்ம மளிகை கடையிலையோ துணி கடையிலையோ எல்லாத்தையும் மொத்தமாக வெளியில் போய் வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்த வாங்குகிற பொருட்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போய் இந்த 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரே கடையில் கூட வாங்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை இந்த கடையிலே வாங்குவீங்க, அந்த கடையிலே வாங்குவீங்க. அப்படி தானே வாங்குறீங்க. எப்படி இருந்தாலும் அந்த கடைக்கு தொடர்ச்சியாக மாதம் ஏதோ ஒன்று போய் வாங்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் எங்ககிட்ட ரெகுலர் தொடர்ச்சியாக வாங்கக்கூடிய வாடிக்கையாளர். அதனால் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தராங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை? இல்லை மாதம் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்களா? இல்லை இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு தரமான பொருள் தராங்களா? நமக்கு எப்படி தெரியல, நம்ம உடம்பு சொல்லும். நல்ல பொருளை சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக ஆக்டிவாக எனர்ஜியாக நம்ம 80 வயசு வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டான எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருந்திருப்போம். 80 வயசு வரைக்கும் நம்ம உங்கள் தாத்தா பாட்டி எப்படி இருந்திருப்பாங்கல்ல. நம்ம 40 தாண்ட முடியல. கை வலிக்குது, மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, சாப்பிட்டது ஜீரணம் மாட்டேங்குது, ஜீரணமாகிறதுக்கு மாத்திரை போடு, அப்புறம் வெளியில் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்னன்னா, நம்ம மளிகை கடையில் போய் வாங்குறீங்களே அந்த 5000 ரூபாய்க்கு பொருள், அது கலப்படமான பொருள் இருக்குது. என்ன இருக்குது? கலப்படம். இது நம்ம மட்டும் சொல்லலை, உலக சுகாதார மையம் WHO இவங்க வந்து 60% என்ன இருக்குது? இந்திய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் கலப்படம்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டா? உலக சுகாதார மையம். இவங்க கொரோனா வந்துருச்சு, உங்கள் உயிரை காப்பாற்றணும்னா தனித்தனியாக போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. பயந்துக்கிட்டு போய் 2020 ஒழிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க தான் என்ன சொல்கிறாங்க? இந்தியன் மார்க்கெட்டில் 60%க்கு மேலே கலப்படமும் இருக்குது. இந்த கலப்படமான பொருளை நம்ம சந்தை விலையை விட 20% அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம். என்ன பண்ணுறோம்? 20% அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இந்த கலப்படமான உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்டா என்ன இருக்கும்? ஆரோக்கியம் கெடும். ஆரோக்கியம் சீர்கேடு. ஆரோக்கியம் கெட்டு போயிடும். நல்ல தரமான பொருளை சாப்பிட்டா என்ன நடக்கும்? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக மாறும். தரமில்லாத பொருளை சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கான் டேமேஜ் ஆகும். அது நமக்கு தெரியாது. என்ன இருக்கும்? எரிச்சலாக இருக்கும். சாப்பிட்டது இப்போ சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். என்ன இருக்கும்? பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு மருந்து மாத்திரை வாங்க போயிடும். என் உடம்பு சரியில்லை, வயிறு சாப்பிட்டா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் பசிக்குது, போகிறோமா இல்லைங்களா? இந்த மாதிரி ஏதோ நான் வந்து சின்னதாக சொல்கிறேன்.
ஆனால் இந்த உணவை சாப்பிட்டு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிக் சர்க்கரை வியாதி வருது, உடம்புல ஆக்டிவாக இல்லை, ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் எனர்ஜியாக ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய அந்த குதூகலமாக யாரும் இல்லை. எல்லோரும் 35-40 தாண்டப்ப எல்லோரும் இருந்துச்சு. முன்னாடி வயசானவங்க வந்தாலும் பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ அவங்கள உட்கார சொல்லி நம்ம மரியாதை கொடுப்போம். இன்றைக்கி நம்மளால் நிற்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே சீட்டு கிடைக்கும் ஓடி போய் முதல்ல நம்ம உட்காந்துக்கிறோம். ஏன்னா நமக்கு உடம்புல ஸ்டாமினா இல்லை, எனர்ஜி இல்லை, ஆற்றல் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், முதல்ல போய் சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கிறோம். அதுக்கு மேலே முடியலைன்னா வேறு பஸ் கூட பார்த்துக்கலாம், இல்லை ஆட்டோ பிடிச்சிக்கலாம், கார் பிடிச்சிக்கலாம். அந்த பணம் நம்ம முடியலைன்னா கூட செலவு பண்ண முடியலைன்னா கூட என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வீடு போய் சேரணும் பேலன்ஸ்டாக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு காரணம் இந்த கலப்படமான உணவுன்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் போயிடுச்சு. ஆரோக்கியம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், மெடிக்கல் ஷாப்பில் எங்கே போய் வாங்குகிறோம், மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு 2 மாத்திரையை வாங்கி போடுறோம், எனக்கு இப்படி இருக்குன்ட்டு. இது தானே பண்ணுறோம். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க இவர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி போட்டு சரியாகலை, அப்புறம் யாரை போய் பார்க்குறோம், டாக்டரை போய் பார்க்குறோம். இந்த டாக்டரை போய் பார்த்து மாத்திரை சரியாகலை நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாகலைன்னு தான் இவர் ஒரு கிளினிக் வச்சுருப்பாரு. அந்த கிளினிக்கில் டாக்டர் வச்சுருக்க கிளினிக்கில் சரியாகலை. அவர் என்ன பண்ணுவார், பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து முடித்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், லைஃப் லாங்காக ஏதோ ஒரு நோய் உங்களுக்கு இருக்கும். அந்த நோய்க்கு வருஷம் முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும், மாத்திரை சாப்பிடு. இந்த மாத்திரையை நீ உயிரோடு இருக்கிறவங்க போட்டுக்கிட்டு தான் நல்லா இருக்க முடியும், உயிர் வாழ முடியும், உன் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் இந்த டாக்டர் என்ன சொல்லுவார், இவர் எழுதி கொடுக்குற மாத்திரையை அவர் குடும்பத்தில் ஒருத்தர் கூட சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு டாக்டர் இங்கே உட்காந்துருந்தாரு. நான் அவரை பற்றி இது மாதிரி பேசணுன்னு சிரிச்சார். அப்படியே புட்டு வைக்கிறேன் நீ அப்படின்னாரு. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, அந்த டாக்டர் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கொடுக்குற மாத்திரையை நம்ம கொடுக்குற மாத்திரையை அவங்க சாப்பிடுவாங்க அவங்க குடும்பத்தில். ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த மாத்திரை என்னென்ன சைடு எஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியராக தெரியும், ஏன்னா படிச்சிருக்காங்க. நம்மளை என்ன பண்ணுறாங்க, பணத்துக்காக நம்மளுடைய மருந்து மாத்திரையை கொடுத்து டெம்பரவரியாக சரிப்படுத்தலான்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. நோய் சரியாச்சா இல்லை, நோய் சரியாகாமல் என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த டாக்டர் சரியில்லை அந்த டாக்டருக்கு போகிறோம், அந்த டாக்டர் கடைசியில் என்ன பண்ணுறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்டு லிவர் போயிடுது, கிட்னியில் கல் வந்துடுது. இது ஃபங்க்ஷன் செயல் இழந்து போயிடுது. கல் வந்துருச்சுன்னா 100% செயல் இழந்து போயிடும். செயல் இழந்து போயிடுச்சுன்னா இவன் என்ன பண்ண மாட்டான், ஆம்பளையாக இருக்க மாட்டான், பொம்பளையாக இருக்க மாட்டான். முடிஞ்சு போச்சா? அப்போ என்ன நடக்கும், ஆணும் பெண்ணும் அந்த உடம்புல எந்த எனர்ஜி இல்லைனால குழந்தைகள் உருவாகிற தன்மை குறைஞ்சி போகுது. பெண்களுக்கு அந்த மாத சைக்கிள் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. அது இல்லாமல் நீர்க்கட்டி பிரச்சனை, ஃபைப்ரஸ் கட்டி, அந்த கட்டி இந்த கட்டின்னு சொல்லிட்டு நோயை உருவாக்கிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம கழுத்துலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற ஏரியாவை கிட்னி, லிவர், கணையம், அதுக்கப்புறம் ஹார்ட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட சாப்பிட்ட உணவு ஜீரணமாகிறது, தெரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சை உருவாக்கிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்குமே தவிர இது ஏன் வருது, இதை ஏன் நம்ம சரிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கணும். என்ன பண்ணிக்கிறோம், கிடைச்சது போதும், நம்ம இருக்கிற பாக்கெட் மணிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொண்டாந்து வச்சாச்சா, ஒரு 20 நாள் 30 நாளைக்கு இருந்துச்சு, பத்தாவதுக்கு 1-2 வாங்கி மேனேஜ் பண்ணிக்கிறோம். அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்து நோயோடு போகிறது நல்லதா, ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறது நல்லதா? ஆரோக்கியமாக வாழணும், பணமும் சம்பாதிக்கணும், பேரலாக ரெண்டுமே வேணும் இல்லையா? அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்படி ஒரு இது பண்ணிவிட்டு நமக்கு வாங்கி சாப்பிட்ற நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. இங்கே என்ன இருக்குது, நோயும் வருது, பணமும் போயிடுது, நமக்கு லாபம் இல்லை. 50-60 வயசுக்கு மேலே நம்மளால் நோய் இல்லாமல் வாழ முடியல. கரெக்டு தானுங்களா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ பெண்கள் ஜென்ஸாவது வெளியில் போகிறாங்க, கண்டதையும் சாப்பிட்றாங்க, நாங்கள் ஏதோ தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? பெண்கள் என்ன பண்ணுறாங்க, என்றைக்கோ ஒரு நாளுக்கு தான் வெளியில் போய் சாப்பிட்றாங்க, கடையில் போய். மீதி நாள் என்ன பண்ணுறோம், வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு ஏன் கேன்சர் வருது, இவங்களுக்கு ஏன் வயிற்றில் கட்டி வருது, இவங்களுக்கு ஏன் சுகர் வருது சொல்லுங்கள்? அதுக்கு காரணம் இந்த கலப்படமான இதை சாப்பிட்டு இந்த ஸ்டைலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் விழிப்புணர்வு கொண்டு ஆரோக்கியத்துக்கு மாற்றலாமா? மாற்றுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னைக்கு மாற்றினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தேவையை விட அதிக பணம் வரும்.
சேவை செய்தார். இதுக்கு படிச்சிருக்கணும்னு விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நானும் சாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும். ஈஸியாக கிடைக்குமான்னா கிடைக்காது. ஒரு 3 மாதம் நம்ம கொஞ்சம் கடினமாக இதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா கடினமாக வேலை செய்யணும்னா ரொம்ப மூட்டை தூக்கிட்டு இது பண்ணி சமைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சிம்பிளாக என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் நம்ம இந்த பொருளை வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்மளை சார்ந்தவங்கள வாங்கி சாப்பிட வைக்கணும். அந்த வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய வருமானத்தை நிறைய பேரை உருவாக்கி அந்த ஆட்கள் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள் அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு வருமானம் வரும். தரமான பொருள் இருக்கும். உதாரணத்துக்கு டீ தூள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமா? காலைல என்ன டீ சாப்பிடலை, இன்னும் டீ சாப்பிடலன்னு தான் மைண்ட் இருக்கும். எந்த வேலையும் செய்ய தோணாது. கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா சூடாக ஒரு கப் காஃபியோ டீயோ உள்ளர போகணும். அது நல்லதாக கெட்டதுன்றலாம் கவலை கிடையாது. ஆனால் என்ன போகணும், உள்ளுக்குள்ளே போச்சுன்னா தான் நம்ம உடம்பு ஆக்டிவேட் ஆகும், எனர்ஜி லெவல் பூஸ்டப் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்ற டீ தூள் தரம் இல்லாதது. நான் சொல்கிறேன் சார் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், அதனால் சொல்லுவார். எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற டீ தூளெல்லாம் இலையை வெட்டி உருட்டி சுருட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி கொடுக்கணும். அந்த டீ இலையை வடிகட்டி தான் நம்ம வேக வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கணும். நமக்கு அந்த முதல் தர டீ இலையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. முதல் தர, 2வது தரம், 3வது தரம்லாம் பிடிச்சிட்டு நான் கடைசியாக இருக்கிற டஸ்ட் இருக்கு இல்லைங்களா, குப்பை, அந்த நிலத்துக்கு உரமாக போடுவாங்க. அதை அந்த வேஸ்ட்டை எடுத்து அரைச்சி கலரும் டேஸ்ட்டும் கலந்து இன்னைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க மார்க்கெட்டில்? 3 ரோசஸ். என்ன டீ அதுதானே வாங்குறீங்க? 3 ரோசஸ் காஃபி. ஓகே, அந்த மாதிரி இன்னைக்கு டீ தூள் அப்படி கொடுக்குறாங்க. அந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ எவ்வளோ தெரியும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. நம்ம டீ தூள் இந்த முதல் தர டீ இது பவுடர் இருக்கும், அதுக்கு லீப் டைப்பில் இருக்கும், பவுடராக இருக்கும். ரெண்டுமே ஒரே குவாலிட்டி. இதில் எவ்வளோ விலை போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். 1/4 கிலோ எவ்வளோ போட்டிருக்காங்கம்மா? மார்க்கெட்டில் கலப்படமான டீ தூள் எவ்வளோக்கு வாங்குகிறோம்? 100 ரூபா. உங்கள் பணம் வித்தியாசம் இருக்கா? அந்த 100 ரூபா பணம் நீங்கள் சில்லறையாக வாங்குவீங்க. இது மொத்தமாக வாங்கிக்கிற போகிறீங்க. இங்கேயும் சின்ன பாக்கெட் இருக்குது, 10 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1/4 கிலோ 100 ரூபாய்க்கு 1/4 கிலோ டீ தூள் தான் உங்களுக்கு பணம் 100 ரூபா மிச்சமாகுதுன்னா 1 மாதத்துக்கு 1 கிலோ டீ தூள் நமக்கு செலவாகும். 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 1 மாதத்துக்கு 1 கிலோ செலவாச்சுன்னா 400 ரூபா டீ தூள்ல என்ன பண்ணுறோம், நம்ம மிச்சப்படுத்துகிறோம். ஆனால் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா நஷ்டமாகிக்கிறோம், உடம்பையும் கெடுத்துக்கிறோம். கரெக்டாக? இதை தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு என்ன பண்ண முடியல, தெரியல, சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், தெரு முனையில் கிடைக்கிற பொருளை வாங்கி சாப்பிட்டு இவர் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாருல, தப்பான பொருளை விற்பாரா? நம்பிக்கையோட தான் நம்ம போய் வாங்குறோம். இப்போ போய் கேட்டிங்கன்னா, அம்மா கடைக்காரன் கம்பெனிக்காரன் கொண்டாந்து போடுறாமா, நான் விற்கிறேன், இதில் நல்லா இருக்குதா கெட்டா இருக்கலாம் எனக்கு தேவையில்லை, நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், அவ்வளோதான் சொல்லுவார் கடைக்காரன். அவரால் தான் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த பொருள் தரமானது, நான் உங்களுக்கு பணமும் மிச்சமாக தரேன், இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், பணமும் கிடைக்கும் சொல்ல முடியும். அங்கே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே டிவியில் ஒரு பொண்ணோ ஆனோ ஒரு நடிகரோ நடிகையோ டான்ஸ் ஆட்டி விளம்பரம் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கும் நம்ம யார் பாக்கெட்டில் பணம் கொடுக்குறோம்? நம்ம தான் கொடுக்குறோம். அந்த 100 ரூபா வருது இல்லைங்களா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ல, அதுலேருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம அது மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். நம்மலாம் கோடீஸ்வரங்க, அதனால் அவங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தாராளமாக தூக்கி கொடுத்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். கரெக்டு தானே? நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறோம். அந்த உழைக்கிற காசை எங்கே கொடுத்துட்ருக்குறோம்? இப்போ நமக்கு இங்கே அதே பணத்தை நமக்கு எடுத்துக்க போகிறோம். எப்படி எடுத்துக்க போகிறோன்றதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் பேசுனதெல்லாம் இது விளக்கமாக புரியணுன்றதுக்காக பேசினேன். இப்போ நீங்கள் சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்க? கோல்டு வின்னர். நீங்கள் சொந்த ஊர் எந்த ஊருங்கம்மா? சென்னை தானா? நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அந்த பக்கம் வேலூர் பக்கம், இந்த பக்கம் திருவண்ணாமலை, விழுப்புரம், அப்படி கோயிலுக்கு போய் வர நேரத்தில் எங்கேயாவது சூரியகாந்தி பூ உற்பத்தி விளையிறத பார்த்துருக்கீங்களா? இப்போ சமீபமாக, முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ள விளையிறது இல்லை. சூரியகாந்தி விதை விளையலை, அதிகமாக விளையுது எங்கேயோ ஒரு இடத்துல, ஆனால் என்ன பண்ணல, அதிகமாக விளையலை.
ஆனால் எண்ணெய் மட்டும் எங்கேருந்து கிடைக்குது? அரிசி போடலை பாத்திரத்தில், ஆனால் சாப்பாடு கிடைச்சுன்னா ஒத்துக்க முடியுமா? நம்மனா இறைவன் வந்து அச்சய பாத்திரத்தை வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாரா என்ன? எதுவும் இல்லையே. அரிசி போட்டால் தான் வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளும் சாப்பிட்றதுக்கு அரிசி சாப்பாடு கிடைக்கும், சோறாக மாறும். அரிசியாக போடலை, சாப்பாடு கிடைச்சதுன்னா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அது கலப்படம் இருக்குன்றது அர்த்தம், ஏதோ ஒரு தவறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நம்ம மூலப்பொருட்களே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறோம்? என்ன கிடைக்குது? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் விற்கக்கூடிய வந்து 0% ஆயில், மைனஸ் ஆயில், பிபிடி ஆயில்னு சொல்லிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து பிரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை வந்து எதை கூட சேர்க்குறாங்க? கொஞ்சம் பாம் ஆயிலை கொண்டாந்து ரீஃபைன் பண்ணி, இந்த எண்ணெயை ரீஃபைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பாம் ஆயில் 10 ரூபா, 20 ரூபா. இந்த எண்ணெய் 8 ரூபா 1 லிட்ரு. இது ரெண்டையும் சரிசமமான விதத்தில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எசன்ஸை போட்டு உங்களுக்கு 1 லிட்டரு வந்து 150 ரூபான்னு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? அவருக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகுது? 20 ரூபா 30 ரூபா உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு. அவருடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணுவார். 50 ரூபா போக 1 லிட்டரு விற்றா அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? அந்த எண்ணெயை நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன வரும்? டயபெட்டிக் வரும், லிவர் போயிடும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும், சாப்பிட்டது ஜீரணம் ஆகாது, ஹார்ட் ப்ராப்ளம் வரும், மூளையில் கட்டி வரும், கேன்சர் வரும், மகப்பேறு தன்மை இருக்காது, குழந்தை பேர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்காது. எல்லாம் ரோட்டில் வறுக்கிற எண்ணெயை சாப்பிட்றோம். வறுக்கிற பொருளை சாப்பிடாம யார் இருக்கா? நானே முன்னாடியெல்லாம் எனக்கு விவரம் தெரியாமல் இருக்கிறப்ப நிறைய போய் சாப்பிட்ருக்குறேன். இப்போ தான் என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. ஏன்னா தெரிஞ்சிருச்சு, அவன் கொடுக்குறது தார எண்ணெயில் நம்ம போய் சாப்பிடக்கூடாது. ஒன்றும் கிடையாது. சாரோ நானோ வண்டியில் போய்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்டில் போட்டு அந்த வறுக்கிறான் இல்லையா, அது கண்ணில் வந்து பறந்து வந்து பட்டுரும். அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு உயிர் போகிறது மாதிரி கண்ணு எரியும். பட்டுருக்குங்களா இல்லைங்களா? நான்லாம் வண்டியில் போகிறப்ப நிறைய டைம் அவன் பாட்டுக்கு போட்டு ஃபுல் ஹீட்டில் பண்ணுவான். அது காற்றுல பறந்து வந்து எங்கேயிடும், அவன் அங்கே வறுத்துக்கிட்டு இருப்பான், நம்ம ரோட்டில் போவோம், பறந்து வந்து கண்ணில் விழும். விழுந்திருக்கு நிறைய டைம். அப்படியே எரியும். அதில் என்னென்னா கெமிக்கல் இருக்குது. அந்த காரமெல்லாம் எதில் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணு வந்து சாஃப்டான இடம். கண்ணுக்கே அந்த மாதிரினா உள்ளுக்குள்ள இருக்க நம்ம ஆர்கான்லாம் ரொம்ப சாஃப்டானது. அதை வந்து தப்பாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இங்கே மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அத்தனை பொருளையும் கலப்படம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் இந்த நாப்கின் எடுத்துக்கோங்க. கடையில் விற்கக்கூடிய இந்த நாப்கினை பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஆனையான் சிப்புன்னு ஒன்று இருக்கும். அது பெண்களுக்கு அந்த ப்ரைவேட் பகுதியில் வந்து யூஸ் பண்ணுறப்போ எந்த விதமான இரிட்டேஷனோ நச்சுத்தன்மையோ உடம்புக்கு வந்து சைடு எஃபெக்டாக வராது. இது ரெண்டையும் உபயோகப்படுத்துனீங்கன்னா. ஆனால் கடையில் விற்கிறத வாங்கி உபயோகப்படுத்துனீங்கன்னா எல்லா நோயும் வரும். ஏன்னா அப்போ தானே அவங்கக்கிட்ட நீங்கள் போகணும். அதில் கெமிக்கல் இருக்குது, பாலிபிரப்ளின் மெட்டீரியல். அந்த அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா மக்கியே போகாது. இது போட்டிங்கன்னா 1 மாதத்துக்குள்ள அது மக்கி போயிடும். அது 10 வருஷம் ஆனாலும் என்ன ஆகாது, மக்காது. அந்த மக்காத இது வந்து நம்ம உடம்புல ஒட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம அந்த மாதிரி நேரத்தில் நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. ஏன் இதை பற்றி நாங்கள் சொல்கிறோன்னா, பெண்களை வந்து நாங்கள் எப்படி நினைக்கிறோம், எங்களுடைய சகோதர சகோதரியாக கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நம்ம கூட பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் ட்ராவல் இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய ஆரோக்கிய விழிப்புணர்வு யாருக்கும் தெரியல. சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்கள் காலத்துலேயும் இதுக்கான அறிவை வந்து யாருமே உங்களுக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சொல்லித்தரல. இப்போ இது ஒரு பாடமாகவே எடுத்து சொல்லித்தராங்க. இது வரைக்கும் கற்றுக்காதவங்க நம்ம உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? அதுங்க என்னத்தையோ ஒன்று வாங்கி யூஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு விட்டுருவீங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் இருக்குது. அந்த க்ளீன் பண்ணுற லிக்யூட் அந்த 7 நாளில் வந்து க்ளீன் பண்ணுற லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது, மகப்பேறு பிரச்சனை இருக்காது. ஆனால் மார்க்கெட்டில் விற்கிற லிக்யூடை யூஸ் பண்ணிங்கன்னா கெடுதல் நிறையா இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு முதல் பிரச்சனை வந்து குழந்தை இருக்காது. இன்னொரு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து மாதத்தில் அந்த 3 நாள் வந்து பிள்ளைய சாப்பிடாது, வயிறு வலியோடு துடிக்கும், தூங்காது. அன்னைக்கு அந்த நாளில் வந்து அவங்க ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க. இந்த சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைங்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. நமக்கு சரி அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், கூல்ட்ரிங்க்ஸு, சோடா, கசாயம் இப்படித்தான் வாங்கி கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறோம், சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் உண்மையாக அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்ல தரமான விஷயம் எதுன்னு பார்த்து வாங்கி தரணும். இதுவும் காஸ்ட்லிலாம் கிடையாது.
15 நாப்கின் உள்ளது 100 ரூபா 120 ரூபா. நம்ம கடையில் 6 நாப்கின் 80 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இவ்வளோ தப்பு இருக்குது. அதே போல் நம்ம பெண்கள் உடுத்துற உள்ளாடைகள் இருக்கு இல்லைங்களா, உள்ளாடைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணி தூக்கி தூர போடுறோம் இல்லைங்களா, அந்த துணியை ரீசைக்கிள் பண்ணி ப்ளீச்சிங் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து என்ன நூலாக்கி என்ன பண்ணுறாங்க, உள்ளாடைகள் தைச்சி தராங்க. ஆனால் நம்ம நிறுவனம் உள்ளாடைகள்லாம் காட்டன் பேஸ்டில் 80-20 ரேஷியோவில் காட்டன் பேஸ்டில் க்ளீனாக சுத்தமாக நமக்கு தயார் பண்ணி தராங்க. அது நம்ம சொல்கிறத விட உபயோகப்படுத்தி பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ இதெல்லாம் இப்படி வந்து நிறைய சேலஞ்ச் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லலாமா? நான் சொல்கிறத விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லலாம் இல்லைங்களா. அங்கே அந்த அம்மா இருப்பாங்க, இன்றைக்கி வரல, அவங்க இன்னும் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி விவரமாக எடுத்து சொன்னீங்கன்னா என்ன இருக்கும், என் பிள்ளைக்கு வாங்கி தரணும், நான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் நினைப்பாங்களா இல்லைங்களா, நினச்சா அவங்களுக்கு வியாபாரம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கிற இந்த பொருட்கள்னால பணமும் மிச்சமாகவும் ஆரோக்கியமும் கிடைக்கும், பணமும் சம்பாதிக்க முடியும். அது நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து இதில் மெம்பராக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காசு எதுவும் கிடையாது. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு டீத்தூளோட விலை 117 ரூபா. ஆமாம், 117 122 நினைக்கிறேன், நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை. 20, அதாவது 30 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும். சரி, ஆமாம் சரி. ஒன்று, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் ஒரு பொருள் வாங்கினவெல்லாம் கிடையாது. ஒரு 2000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா தான் ஃபர்ஸ்ட் டைம் தேவையான எல்லாம் இந்த பொருள் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் உங்களுக்கு தேவையானது ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே தேவைப்பட பொருளை நீங்கள் வந்து இங்கே கடுகு இருக்காது, மிளகு இருக்காது, வெந்தயம் இருக்காது, ஜீரகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருள் வந்து இனிமேல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே ஒரு பொருளாக கொண்டாந்து சேர்ப்பாங்க. மீதியெல்லாம் பவுட்ரு ப்ரஷ்லாம் இருக்குது. மசாலா ஐட்டம்லாம் பருப்பு வகைகள் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது ஏன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ஹைப்ரிட் பண்ணி பாலிஷ் பண்ணது. நம்மது வந்து ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு பருப்பு. ஹைப்ரிட் பண்ண உணவை சாப்பிட்டா அந்த சாப்பிட்ற மனிதனுக்கு வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை அடுத்த ஜென்ரேஷன் வந்து உருவாகாது. ஆனால் நாட்டுப்பருப்பை சாப்பிட்டா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை உருவாகிற தன்மை அதிகரிக்கும். அப்போ நம்ம எதை சாப்பிடணும், நாட்டுப்பருப்பை சாப்பிடணும். ஆனால் இதுக்கு காசு கொடுக்கறதுக்கு 10 முறை யோசிப்போம். ஆனால் டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்கறதுக்கு என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், 5 லட்ச ரூபா செலவாகும். நான் எப்படியாவது எதையாவது விற்று கொண்டாந்து இடத்தையோ நகையோ விற்று கொண்டாந்து பணத்தை கட்டுறேன், என் குடும்பத்துக்கு வாரிசை கொடு, இந்த பணத்தை வாங்கிக்கோ. கட்டுறோமா இல்லைங்களா? ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். இயற்கையாக நடக்கிறது நல்லதா, செயற்கையாக நடக்கிறது நல்லதா? இயற்கையாக நடக்கிறது தான் நல்லது. அந்த இயற்கையாக நடக்கிறதுக்கு நல்ல உணவாக சாப்பிட்டா தான் இது நடக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லி புரிய வச்சு சாப்பிட வச்சோம்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் இதை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வாங்குறதுனால எவ்வளோ லாபம் இருக்குது? 1000 ரூபாய் லாபம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு மட்டும். உங்கள் பேர் என்னம்மா சொன்னீங்க? விமலா மேடம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு மாதம் 5000 ரூபா மளிகை கடையில் வாங்கினதில் 5000 ரூபா லாஸ். எல்லாம் கலப்படமான பொருள். இங்கே வந்து வாங்குறப்போ நல்ல பொருளை வாங்குறீங்க, 1000 ரூபா மிச்சப்படுத்துறீங்க. நல்ல விஷயமா? அதை மிச்சப்படுத்தினதுக்கப்புறம் இந்த 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. 2 ரூபா செலவு பண்ணால் ஒரு பாயிண்ட். 5000 ரூபாய் செலவு பண்ணால் 2500 பாயிண்ட்டு. இப்போது 6 மாதம் வாங்குனீங்கன்னா 6000 ரூபா மிச்சமாகும். இந்த 2500 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். டோட்டலாக எவ்வளவு? 8500 ரூபா. உங்களுக்கு மாதம் 1416 ரூபாய் என்ன கிடைக்கும்? மிச்சமாகுது. கிட்டத்தட்ட 30%. இப்போ கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வாங்குற பொருளில் 1500 ரூபாய் மிச்சமாகுது. நல்ல விஷயமா தப்பான விஷயமா? தரமான பொருளையும் தரோம், வாங்கி சாப்பிட்ட உடங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க போகுது, பணம் மிச்சமாகுது. இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ லாபம் இருக்குது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு? அப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லலாம்? இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சாரு சொன்னார், எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் வந்து ஒரு 20000 ஃபேமிலியை உருவாக்கிட்டேன். சாருக்கு ஒருத்தர் சொல்லி இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சார் என்ன பண்ணார், இதே மாதிரி 20000 ஃபேமிலியை உருவாக்குவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ என்ன நடக்கும்?
இப்போ 5000 ரூபாய்க்கு 5000 பாயிண்ட் நமக்குள்ள நம்மளும் நம்ம கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா இருக்கும். ஸோ இது பொருளாக வாங்கி சாப்பிட்டீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, எனக்கு பொருள் கிடைச்சா போதும்னு சாப்பிட்டா இந்த பெனிஃபிட் இல்லை. நான் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வியாபாரம் பண்ணணும்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு டீ தூள் ஒரு 1/4 கிலோ வாங்குறீங்கன்னா 1/2 கிலோவா 2 பாக்கெட்டாக வாங்குங்க. சமையல் எண்ணெய் 1 பாக்கெட் வாங்குறீங்கன்னா 2 பாக்கெட்டாக வாங்குங்க. இது மாதிரி இங்கே இருக்கிற பொருளெல்லாம் என்ன பண்ணுங்க, 2 பொருளாக, ஒன்று நம்ம விற்கணும், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணணும், வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அப்படி வந்து இந்த 5000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 10000த்துக்கு வாங்குங்க. எவ்வளோக்கு வாங்குறீங்க? 10000த்துக்கு வாங்குங்க. இந்த 10000த்துக்கு பொருளை வாங்கிக்கிட்டு சாரையும் என்னையும் கூப்பிடுங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிடுங்க. உங்கள் வீட்டில் செல்ஃப் வச்சுருக்கீங்களா? அந்த வாங்கிட்டு இந்த பொருளெல்லாம் வீட்டில் போய் உள்ள கிச்சனில் வைக்கிறத விட உங்களுடைய ஃப்ரண்ட் ஹாலில் வந்து இந்த பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருங்க. என்ன பண்ணுங்க, அதுதான் உங்கள் கடை. அதுக்கு பேர் உங்கள் வீட்டு கடை. யாரோட வீட்டு கடை? விமலாமாவோட வீட்டு கடை. இந்த மாதிரி செல்ஃபில் வந்து இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு பொருளெல்லாம் நிறைய இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அந்த கடையை என்ன பண்ணுறீங்க, ரிப்பன் வெட்டி கத்திரிக்கோள் வச்சு திறப்பு விழா கொண்டாடுறீங்க. யார் கொண்டாடுவா? நீங்கள் கொண்டாடணும். அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிடுங்க. எதுக்கு? நீங்கள் போய் ஒருத்தருக்காக சொல்கிறீங்க, நான் உங்கள் பக்கத்து வீடு, இன்னொரு செல்வி அக்கா இருக்கும், இன்னொரு சுந்தரி அக்கா இருக்கும், அந்த அக்கா இந்த அக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி இருப்பாங்க. இவங்ககிட்ட எல்லாம் போய் சொன்னால் இது நல்லா தானே இருந்துச்சு, இது போய் என்ன பண்ணுது, என்னத்தையோ வாங்கி அவனையோ ஏமாத்திருக்கிறான், இதை வாங்கிட்டு வந்து நம்மளை உயிரெடுக்குது, இதுகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா என்ன பண்ணுங்க, ஓடுங்க. ஏன் ஓடுங்கன்னா, இந்த விமலாக்காவுக்கு எதுவும் உரம் பத்தாது நம்மளை விட. ஆனா இது வந்து சொல்லுதுன்னா இதை ஏதோ ஏமாந்துட்டு வந்து எங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்து நம்மளை உயிர் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நீங்க போய் தனித்தனியா வீட்டா சொன்னீங்கன்னா, அதுவே இந்த மாதிரி வீட்டு கடையை திறந்து அந்த வீட்டு கடை திறக்கிறப்ப நானும் இவரும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து இந்த பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்தா ஒரு டீ காஃபி வச்சு கொடுத்து ஒரு பிஸ்கட் கொடுப்போம், ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம். இது பழக்கம் தானே நம்ம வீட்டில். யார் வந்தாலும் நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து செய்வோம். அது மாதிரி ஆர்சிஎம் பொருளை இந்த மிக்சர் எடுத்து கொஞ்சம் போட்டு கொடுங்க, ஒரு கப் டீ கொடுத்துருங்க. நம்ம இந்த பொருளை பற்றி விளக்கம் சொல்லுவோம். அவங்க விளக்கம் சொல்லி சாப்பிட்டு முடிச்சு இந்த டீயை சாப்பிட்டு போனாங்கன்னா என்ன, சாப்பிட்டு முடிச்சோன்னா என்ன சொல்லுவாங்க, நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான், எனக்கு ஒரு டீ தூள் கொடு, எனக்கு ஒரு சமையல் எண்ணெய் கொடு. அப்போ வாங்கலன்னா கூட நாங்கள் வந்ததுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து வாங்குவாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? சோப்பு கொடுங்க, இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பி வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்க ஆரம்பித்தா யாருக்கு வியாபாரம் நடக்குது? விமலாக்காவுக்கு வியாபாரம் நடக்குது. அப்படி வியாபாரம் நடந்துச்சுன்னா ஆவரேஜாக 20% லாபம் கிடைக்கும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபா வீட்டில் உட்காந்துக்கிட்டே சம்பாரிச்சிட்டீங்க. உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி 2000 ரூபா சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வியாபாரம்லாம் பண்ணாத, ஓடிடு அப்படின்னு சொல்லுவாரா? பரவாயில்லையே, வீட்டில் உட்காந்துட்டு இந்த 2000 ரூபா சம்பாரிச்சிட்டே, இதை கொஞ்சம் என்னன்னு நானும் வந்து பார்க்குறேம்மா, நான் என் தெரிஞ்ச 4 பேர் குடும்பத்துக்கு சொல்கிறேம்மான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாரா இல்லைங்களா? அப்போ என்ன ஆகிடும், இந்த வியாபாரம் அதிகமாகும். இது மட்டும் இல்லை, என்ன நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு 5000 பாயிண்ட் கிடைக்கும் பிவி. அதுக்கு 2% 100 ரூபா அக்கௌண்ட்டில் வரும், 2100 ரூபா. 6 மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 12600 ரூபா. 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும், 17600 ரூபா. கிட்டத்தட்ட 30% உங்களுக்கு லாபம் இருக்குது. 1962 ரூபா உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மொத்தம் வந்து மிச்சமாகும் ஒரு மாதத்துக்கு. இது 1400. இப்போ ஒரு 500 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? இப்போ இதே மாதிரி இருக்கிற தெரிஞ்ச ஆட்களெல்லாம் உங்களை மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா இதே மாதிரி விஷயம் நாங்கள் சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் நிறைய பேர் உங்கள் கூட வருவாங்க இல்லைங்களா? அதில் ஒரு 4 ஃபேமிலியை தேர்ந்தெடுங்க. எத்தனை ஃபேமிலியை? அந்த 4 ஃபேமிலியை என்ன பண்ண சொல்கிறீங்க, இது மாதிரி 10000 ரூபாய்க்கு வாங்க சொல்கிறீங்க, 5000 பிவி பண்ண சொல்கிறீங்க. 10000 ரூபாய்க்கு சொல்லிக் கொடுப்போம். பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்து தான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இது என்ன நடக்கும், 10000 ரூபா பர்ச்சேஸு, 5000 பிவி. 10000 ரூபா பர்ச்சேஸு, 5000 பிவி. ஸோ இது மாதிரி நமக்கு என்ன நடக்கும், சேல்ஸ் நடக்கும். இப்போ இந்த 4 பேரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? 4 பேரும் 10000 பண்ணால் எவ்வளோ ஆச்சுமா? 40000. நீங்கள் 10000 ரூபாய்க்கு வாங்குவீங்க இல்லையா? அப்போ என்னாச்சு, 50000 ரூபாய்க்கு ஆயிடுச்சு.
இந்த 50,000 ரூபா ஆகுறப்போ 25,000 பாயிண்ட், பாதி பாயிண்ட். அப்போ 10,000 பிவி வந்துச்சு, 20,000 பிவி வரும், 40,000 பிவி வரும், 70,000 பிவி வரும், 1,15,000 பிவி வரும், 2,60,000 பிவி. இதெல்லாம் நீங்க மட்டும் செய்ய போறதில்ல. ஒன்று 70, 260 வரப்போ 19%, 3,50,000 பிவி வரப்போ 22%. இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய சேல்ஸ் நம்ம குரூப்பு எவ்வளோ பண்ணுறோமோ ஒரு ஸ்லாபாக மாற மாற எவ்வளோ சேல்ஸ் நடக்குதோ அதுக்கான வருமானம் மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அவங்க எந்த லெவலில் இருக்காங்களோ அவங்களுக்கும் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இப்போ செல்வி அம்மாவுக்கு வந்து எவ்வளோ வருது? விமலா அம்மாவுக்கு 7%. மொதல் எத்தனை பர்சன்டேஜில் இருந்துச்சு? இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆயிடுச்சு? 7%க்கு அந்த அம்மாவுக்கு 5,000 ரூபா வாங்கினதுக்கு எவ்வளோ ஆச்சு? 350 ரூபா கிடச்சிருச்சு. இவங்க 2% இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்? அந்த அதே உழவு நம்ம கிடைக்கிற மாதிரி 1,962 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு 2% போயிடுச்சுன்னா இவங்க ஆளுக்கு 40,000 ரூபா வாங்கி 20,000 பாயிண்ட் வச்சுருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு 2% போக நம்ம எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோம்? 7 இருக்குது. அதில் 5% இவங்க வாங்கின பர்ச்சேஸ்லேருந்து 5% யாருக்கு கிடைக்கும்? விமலாவுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 1,000 ரூபா சேர்த்து வரும். என்ன பண்ணீங்க இந்த 1,000 ரூபா கிடைக்கிறதுக்கு? அண்ணன் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, அக்கா நான் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு விவரத்தை சொல்லி கொடுத்தோம். அவங்களும் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் லாபம் சம்பாதிக்க வச்சு நம்ம நமக்கும் லாபம் கிடைக்குதுன்னா செய்வோமா? அப்போ ப்ளஸ் வந்து நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் 2,000 ரூபா கிடைக்குது. டோட்டலாக எவ்வளோ லாபம் வருது? 3,350 ரூபா. எவ்வளவு? வீட்டில் இருந்துகிட்டே ஒரு 100 ரூபா மாதிரி டெய்லி கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருக்குமா இல்லைங்களா? ஸோ இதோட நிறுத்திடுவோமா? இந்த 4 பேரை என்ன பண்ணுவோம்? நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 குடும்பத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுப்போம், கூட்டம் நடத்தி கொடுப்போம். அப்போ என்ன ஆகிடும்? டூப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இந்த டூப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு 100 ஃபேமிலி 5,000 பாயிண்ட் 5,000 பிவி பண்ணாங்கன்னா 5 லட்சம் ரூபா, 5 லட்சம் பிவி நடந்திருக்கும், 10 லட்ச ரூபா சேல்ஸ் நடந்திருக்கும். இந்த 5 லட்சம் பிவிக்கு 22% 1,10,000 ரூபா யார் அக்கௌண்ட்டில் காட்டும்? நம்ம அக்கௌண்ட்டில் காட்டும். சந்தோஷமா? மொத்தமாக நம்மளே அழைச்சிக்கிட்டா அந்த மாதம் நமக்கு தீபாவளி. இந்த 100 பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்க? நம்ம கூட வரமாட்டாங்க, அடுத்த மாதம் வாங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால தான் கம்பெனி சாஃப்ட்வேரில் அழகாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. ஒருத்தர் 2% நம்ம கீழே இந்த எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜுக்கு சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக பிரித்து கொடுத்துரும். எங்கே பிரித்து கொடுத்துரும்? இந்த 1,10,000 ரூபாயும் அதில் 60,000 ரூபா என்ன பண்ணிடும்? நம்ம டீமுக்காக நம்ம கூட வேலை செஞ்சதுக்காக பிரித்து கொடுத்துட்டு நமக்கு ஒரு 50,000 ரூபா போடும். எவ்வளோ போடும்? நல்ல விஷயங்களா? வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இந்த 70,000 பாயிண்ட் தாண்டின உடனே கம்பெனி என்ன பண்ணுதுன்னா 4 கோடி கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்க. அந்த 4 கோடி கஸ்டமர் பண்ணுற சேல்ஸில் 2% எடுத்து வச்சு 1% மாத போனஸும் 1% வருஷ போனஸும் தராங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் வந்து போனஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு 1,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபா கிடைக்கும். இது மாதம் கொடுத்துருவாங்க. அதே போல் 12 மாதம் கழிச்சு அந்த மாதம் ஒரு 5,000 ரூபா கணக்கு பண்ணி எடுத்து வச்சு கொடுப்பாங்க. 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போது அந்த பணம் கிடைக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் நிறையா வேலை செய்வோம். ஓகேங்களா? இந்த வேலை செய்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நாப்கின் உள்ளாடைகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை 2,500 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா 14 மணி நேரம் 2,500 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா 14 மணி நேரம் உங்களுக்கு தமிழில் இந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்தணும், அதில் என்ன நன்மைகள் இருக்குன்ற விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. மேக்கப் எப்படி போடணும், ஐப்ரோ கண்ணுக்கு மை எப்படி போடணும், கண்ணுக்குள்ளே மை எப்படி போடுறது, முகத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது, அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி மேக்கப் போடுறது, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த உள்ளாடைகளை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னது வந்து லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து நான் டெப்த்தாக போய் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? மறுபடியும் 15,000 ரூபாய்க்கு 3 மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணணும். 15,000 ரூபாய்க்கு
இது பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓவர் கோட்டு ஒன்று கொடுப்பாங்க, இதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கு. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்த இடத்துல உங்களை என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி போகணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், இந்த பொருளை எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற நாலேஜை என்ன பண்ணிடுவாங்க, இந்த கொடுக்குற பணத்துக்கு பொருளையும் கொடுத்துருவாங்க, ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, கோட்டு கொடுத்துருவாங்க. பிங்க் கலரில் ஒரு கோட்டு கொடுப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் போட்டுவிட்டு திடீர்னு ஒரு நாள் மேலே கோட்டு போட்டு உங்கள் வீட்டில் தெருவில் நடந்து வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வந்து இந்த அம்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு லூஸ் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களை திட்டுவாங்க. இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி போட்டு வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க என்ன நினைப்பாங்க, என்னமோ பண்ணிச்சு திடீர்னு பார்த்தா போட்டுட்டு வருது, என்னக்கா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டியா, எங்கள் மண்டையில் ஏறுறது மாதிரி சொல்லி தந்திருக்கலாம்ல, நாங்களும் செய்கிறோம்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தன்னால் வந்து சேருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை இது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இது மாதிரி நானும் நல்லா 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பேசணும்னு அந்த ஆசை வந்துடும். வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், பணமும் வந்துடும், சர்டிஃபிகேட்டும் வந்துடும். ஆனால் அதுக்கு ஒரு 3லேருந்து 1.5 வருஷம் என்ன பண்ணணும், இதுக்கான வேலைகளை வந்து கஷ்டப்படணும், இல்லை இதுக்கான வேலைகளை செய்யணும். கஷ்டப்படாமல் நம்ம எங்கேயுமே இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இதை செய்யலாமா கூடாதா இப்போ சொல்லுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. தாராளமாக செய்யலாம். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச வேண்டியதில்லை. சூப்பர், தேங்க்யூ. ஓகேங்களா?